அதனால அவர்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போனாங்க. பாவத்துல விழுந்து ஆசீர்வாதங்களை இழந்து தேவனை விட்டு பிரிந்து வாழ்நாள் எல்லாம் வேதனையோடு வாழ்ந்தாங்க இல்லையா? இந்த யோபுனுடைய வேதனை அவனுடைய சோதனை காலத்துல மிகவும் கொடிதா இருந்தது. அந்த பருக்களினாலும் அந்த இரத்தத்தினாலும் சீழினாலும் அந்த அரிப்பினாலும் அவனுடைய வேதனை மிகவும் கொடிதா இருந்தது. ஆனாலும் அவன் கர்த்தரை மறுதலிக்கல, கர்த்தரை தூஷிக்கல. அவன் தன் உத்தமத்திலே உறுதியா இருந்தான். ஆனா அவன் என்ன நினைக்கல, இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்றத நினைக்கல. அவன் மறிச்சு போயிடுவான் அப்படின்னு தான் நினைச்சிருந்தான். அவனுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போடுவார் அப்படின்னு அவன் நினைக்கல. இந்த கொடுமையான சோதனையை யோபு சகித்து கொண்டது போல நமக்கு வருகிற சோதனைகளை நாம் பொறுமையோடு அதை சகித்து கொண்டு நம் விசுவாசத்துல நாம் உறுதியாய் நிற்கும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். சோதனை வந்தா என்ன பண்ணக்கூடாது? பயந்து விலகி ஓடக்கூடாது. தைரியமா அதை ஃபேஸ் பண்ணணும், தைரியமா எதிர்கொள்ளணும். ஏன்னா பயந்து ஓடி ஒளிஞ்சா நம்ம கர்த்தரை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். சோதனை வரும்போது அதுக்கு எதிர்த்து நின்று, நீ எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனுடைய நாமத்தினால உன்னை எதிர்கொள்ளுவேன். இப்போ தாவீது அப்படிதானே கோலியாத்தை நோக்கி போனா, நீ எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீ விருத்த சேதனம் இல்லாதவன், நான் விருத்த சேதனம் உள்ளவன், என்னிடத்துல கர்த்தர் இருக்கிறார். அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு லூப் ஹோல் என்ன? கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தருடைய நாமத்தினால நான் வரேன். அவன்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, ஆனா அவன் கர்த்தருடைய நாமத்தினால போறான். அவன் கோலியாத்து பெரிய ஆளா இருக்கிறான், அவன்கிட்ட ஏகப்பட்ட ஆயுதங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் தாவீது பயப்படல. அவனுக்கு முன்பாக நிற்கிற அவ்வளோ பெரிய ஆளை கண்டு பயப்படாம தேவனுடைய நாமத்தை கொண்டு ஓடி போய் அவனை ஜெயித்தான். அது போல இன்னைக்கு நாமளும் தாவீதை போல சிறியவர்களா இருந்தாலும் அவருடைய விசுவாசம் பெரிதா இருந்தது இல்லையா? அந்த விசுவாசத்தை கொண்டு நம்ம அந்த கோலியாத்தை போன்ற சோதனையை நம்ம ஜெயிக்கணும். சோதிக்கப்படும் போது நம்ம எதிர்கொள்ளணுமே தவிர பயந்து பின்வாங்கி போகக்கூடாது. யாரை போல? சவுலை போலவும் மற்ற இராணுவ வீரர்களை போலவும். இஸ்ரவேல்ல அவ்வளோ இராணுவ வீரர்கள் இருந்தாங்க, ஆனாலும் எல்லாரும் என்ன பண்ணாங்க? பயந்து அப்படியே ஒதுங்கி நின்னாங்க. ஆனா தாவீதோ அதை எதிர்கொண்ட போது அவன் அதை ஜெயித்தான். இப்ப இயேசு அவர் சோதிக்கப்படும் போது அவர் எப்படி அதை எதிர்கொண்டார்னு பார்ப்போமா? இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாய் சாத்தான் தேவனிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு வருகிறான். எப்போ? அவர் ஸ்டார்டிங்ல ஊழிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் இரவும் பகலும் அவர் உபவாசம் முடிச்சுட்டு வராரு. அப்ப சாத்தான் அவரை சோதிக்கும்படியாய் உத்தரவு வாங்கி கொண்டு வரான். 3 சோதனை இல்லையா? முதலாவது, ரொம்ப பசியோடும் பலவீனத்தோடும் அவர் வராரு. ஏதாவது சாப்பிட்டா கொஞ்சம் பலம் வந்துடும். இயேசு இப்போ சரீரத்துல இருக்கிறதுனால அவர் ரொம்ப பலவீனத்தோடு இருக்கிறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் தேவனா இருக்கிறாரு, அவர் பலவீனமா இருக்க முடியாது அப்படின்ட்டு. இல்ல, அவர் சரீரத்துல இருக்கிறதுனால, மாம்சத்துல இருப்பதனால அவருக்கும் நமக்கு இருக்கிறத போல எல்லா பாடுகளும் வேதனைகளும் உண்டு. அந்த 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாததுனால அவர் பலவீனமா இருந்தார். அவர் சோர்ந்து போய் தான் வர்றாரு. அப்ப என்ன நடக்குது? வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, அவனுடைய பேரே என்ன? சோதனைக்காரன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா, சோதனை வந்தா கர்த்தர் உங்களை சோதிக்கிறாருன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இல்ல, சோதனைக்காரன் தான் உங்களை சோதிப்பதற்காக கர்த்தரிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு வருகிறான். ஐடியா கூட அவன்தான் இல்லையா? கர்த்தர் எந்த ஐடியாவும், நமக்கு தீமை செய்யற ஐடியாலாம் அவர் எதுவும் கொடுக்க தெரியாது. அவருக்கு தீமை செய்ய தெரியாது, அவர் நமக்கு நன்மை மட்டும்தான் செய்வார். பிசாசானவன் நமக்கு எதனா தீமை செய்யணும்னு நினைச்சா கூட அந்த தீமையை கூட அவர் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இப்ப இயேசு தேவனுடைய குமாரன் இல்லையா? அதனால அவருக்கு ஏற்ற போல சோதனை. ரொம்ப பசியோட இருக்கிறாரு, அவருக்கு போஜனம் தேவைப்படுகிறது. அவன் சொல்றான், ரொம்ப பசியோட இருக்கிறீன்னு தெரியுது, அதனால நீ தேவனுடைய குமாரனே ஆனால்
இங்க நிறைய கல்லுலாம் இருக்குல்ல, இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லும், அது அப்பமா மாறிடும், அப்புறம் அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிட்டு உம்முடைய பசியை தீர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்றான். பாருங்க, அவனுக்கு நல்லா தெரியுது, அவர் சொன்னா அது அப்படியே ஆகும், கிறிஸ்து சொன்னா அது அப்படியே ஆகும்னு சாத்தானுக்கு நல்லா தெரியுது. ஆனா இந்த காரியத்தை நம்ம சாதாரணமா பார்க்கும்போது இதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே அப்படின்றத போல நமக்கு தோணலாம் இல்லையா? அவர் பசியோட இருக்கிறாரு, இவன் என்ன சொல்றான், நீர் தேவனுடைய குமாரன் தானே, கல்லுகளை அப்பங்களாக்கும்படி செய்து அதை சாப்பிடும், பசியை ஆற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொல்றான். இதுல ஏதாவது தப்பு இருக்கிற மாதிரி தெரியுதா? எதுவும் இல்லை. ஆனாலும் இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தாதான் அதுல இருக்கக்கூடிய சில காரியம் நமக்கு புரியும். தேவன் இயேசுவுக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். என்ன அது? அவர் சொல்ல அது அப்படியே ஆகும். அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே ஆகும். அதனால அவர் சொன்னோன்னே அந்த கல்லும் அப்பமா மாறிடும். ஆனா அவருக்கு மட்டும் இல்ல, ஆதியில ஆதாமுக்கும் அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா அவன் பாவத்துல விழுந்ததுனால அவன் அந்த வல்லமையை இழந்து போனான். அந்த வல்லமையை தேவன் இயேசுக்கு எதுக்காக கொடுத்திருக்கிறாரு? அவருடைய சுய பிரயோஜனத்திற்காக கொடுக்கல, பிசாசுகளை துரத்தவும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும், அநேக சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும், அப்படிப்பட்ட காரியங்களுக்காக தான் அவருக்கு அவ்வளவு பெரிய வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அப்படி அவர் தன்னுடைய சுய பிரயோஜனத்திற்காக அந்த வல்லமையை அவர் உபயோகித்தார்னா, அப்ப அவருக்கும் பாவத்துல விழுந்த மற்ற மனிதர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க. அவருக்கு கொடுத்த வல்லமைய தனக்காக என்னைக்குமே பயன்படுத்தி கொண்டது கிடையாது. அப்படி அவர் பயன்படுத்தினா அது சுயநலமா இருக்கும் இல்லையா? மனுஷன்தான் சுயநலமா எதையும் நினைப்பான். ஐயோ எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், நான் சாப்பிடணும், நான் என் ஃபேமிலியை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும், என் பிள்ளைங்க, என் மனைவி, என் தாய், என் தகப்பன் அப்படின்னு சொல்லி மனுஷன் தான் சுயநலமா இருப்பான். ஆனா தேவன் ஒருபோதும் சுயநலமா இருப்பது கிடையாது. அதுதான் அவரை வித்தியாசப்படுத்தி காட்டுது. அந்த வல்லமையை தனக்கென்று அவர் பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பதுதான் அவர் தேவன் என்பதை காட்டுகிறது. இப்ப அது அவர் அது கல்ல அப்பவும் மாத்தி கூட சாப்பிடலாம். ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிடும், உன்னோட சொந்த சரீரத்துக்காக இப்படி செஞ்சுட்டியே, ஒரு பிசாசானுடைய வார்த்தையை கேட்டு இப்படி செஞ்சுட்டியே அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? பிசாசானுடைய வார்த்தையை அவர் கேட்டு எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது தப்பாயிடும். ஆதாம் அப்படிதான் செஞ்சான் இல்லையா? இந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டா நீ தேவனை போல மாறிடுவ அப்படின்னு சொல்றான். ஆனா ஏற்கனவே அவன் தேவனை போலதான் இருக்கிறான்றது அவனுக்கு தெரியல. தெரியாததுனாலதான் அவன் அந்த பழத்தை சாப்பிட்டு பாவத்துல விழுந்தான். ஆனா கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும் அவர் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அவர் என்ன சொல்றாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நான் தேவனுடைய குமாரன் தான்ட்டு, நீ எனக்கு சொல்ல தேவையில்ல அப்படின்றத போல அவர் மறுதளிக்கிறார். என்ன சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தர் அவருக்கு ஒரு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவர் அதை தன்னுடைய சொந்த பிரயோஜனத்திற்காக பயன்படுத்தல. இன்றைக்கு நீங்க கூட ஏதோ ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கலாம், பொறுப்பான பதவியில இருக்கலாம், பொறுப்பான வேலையில இருக்கலாம். உங்களிடத்துல சில அதிகாரங்களை உங்க மேல இடத்துல கொடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த அதிகாரத்தை நீங்க தவறான விதத்துல பயன்படுத்தக்கூடாது. அந்த அதிகாரத்தை நீங்க தவறான விதத்துல பயன்படுத்தினா அது பாவம். பிசாசானவன் உங்களை பாவம் செய்யும்படியாய் தூண்டுவான். எல்லா அதிகாரமும் உனக்கு கொடுத்திருக்கிறாங்க, இங்க யார் உன்னை கண்டுக்க போறாங்க, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, யாரும் உன்னை பார்க்க போறது கிடையாது, யாரும் உன்னை கண்டுக்க போறது கிடையாது, எடுத்துன்னு போய் உன் வீட்டுக்கு செலவு பண்ணிக்கோ, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு உன் மேல ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி அவன் காரியங்களை சொல்லுவான். ஆனா நாம அவனுடைய பேச்சுக்கு மயங்கிடக்கூடாது. அந்த மாதிரி சமயத்துல இயேசு என்ன சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நான் தேவனுடைய வார்த்தையினால பிழைத்து கொண்டிருக்கிறேன், இந்த அப்பம் எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் இல்லையா? அப்போ நாம என்ன சொல்லணும், இன்னைக்கு உன்னுடைய குறைவை வச்சுதானே அவன்
பிளான் பண்றான், நீ ரொம்ப குறைவுல இருக்கிற, இதெல்லாம் எடுத்துட்டு போ, உனக்கு சம்பளம் இப்போதைக்கு அதிகப்படுத்த மாட்டாங்க, உனக்கு சம்பளம் கம்மியா தான் வரும், அதனால சைட்ல இதை ஏதாவது எடுத்துன்னு போய் வீட்டுல குடும்பத்தை பாரு, பிள்ளைங்களை பாரு அப்படின்றத போல உங்க மனசை கலைப்பான். ஆனா நீங்க நான் குறைவுல இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், ஏன்னா நான் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், என்ன நம்பி என்னிடத்துல அதிகாரம் கொடுத்தவங்களுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லணும். ஏனென்றால் நம்ம இப்படி சொன்னா மட்டும் போத, தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவனிடத்துல பேசணும். அப்பதான் அவன் ஓடி போவான் சாத்தான், இல்லையா? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வார்த்தையை சொல்லும் போது, விசுவாசத்தோட சொல்லும் போது சாத்தான் அங்கிருந்து ஓடி போவான். இதனால கர்த்தரும் உங்க மேல மன மகிழ்ச்சி அடைவார். அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், என்னை இதே நிலைமையில ஒரு நாளும் விட்டுட மாட்டாரு, என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அவன் ஓடி போயிடுவான். நீங்க விசுவாசத்தோட சொன்ன அந்த வார்த்தையை, பண்ணின அந்த அறிக்கையை தேவன் உங்கள் வாழ்க்கையில அப்படியே நிறைவேற்றுவார். தேவன் அதை கேட்டு மனமகிழ்ச்சி அடைவார், இல்லையா? உங்க விசுவாசமுள்ள வார்த்தை தேவனுக்கு மன மகிழ்ச்சியை தரும். அதனால அந்த வார்த்தையை அப்படியே மெய்யாக்குவார்.